ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் வருவதாக என்ற வாழ்த்துகளோடு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான ஒரு மாலை வேளையிலே நம்ம எல்லாரையும் சகோதர சகோதரிகளாக பிள்ளைகளாக கூட்டி சேர்த்து தேவனுடைய மகிமை உள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதற்கு அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றி ஸ்தோத்திரங்களை நாம் எடுத்துக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு சில மாதங்களாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்தும் அவருடைய பாடுகளை குறித்தும் நம்ம தியானித்தோம். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பலியின் தியாகத்தை நினைவு கூறும் வண்ணமாக அந்த பரிசுத்த பந்தியிலே நாம் கலந்து கொண்டு மறுபடியுமாக இந்த கூடுகையிலே நம்ம கலந்துருக்கிறோம். நமக்கு மெமோரியல் முடிஞ்சிட்டா இல்லையா? முடிஞ்சிட்டா இதுதான் கரெக்டான. உயிர்த்தெழுதல் எப்போ பார்க்கமோ அப்போ தான் என்ன ஆகும்? மெமோரியல் ஃபுல்ஃபில் ஆகும். அன்புக்குரியவர்களே, அப்போ இப்போ ஒரு கணக்கு போடலாம். செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு பரிசுத்த பந்தி என்ன செய்யப்பட்டுச்சுன்னா அனுசரிக்கப்பட்டது. அது எந்த டைம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையில் தன்னுடைய சீசர்களை அழைத்து அப்பம் பிட்டு திராட்சரசம் பகிர்ந்து கொடுத்த அந்த ஒரு நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த செவ்வாய்க்கிழமை முழுவதும் நைட்டெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசாரணைக்கு உட்பட்டு புதன்கிழமை, அதாவது நேற்று காலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை எடுத்துகிட்டு போய் காலையில் 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டு நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட டைம் கரெக்டா? அந்த 6 மணிலேருந்து இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 25 மணி நேரம் ஆச்சு. சரியா? 25 மணி நேரம் ஆச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எப்போ அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா, நேற்றைக்கு சாயந்தரம் இதே நேரம் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த அடக்க ஆராதனை எப்படி இருந்தது, அந்த அடக்கம் எப்படி பண்ணாங்க, அதோடு சம்மந்தப்பட்டவங்களா யார் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி சப்ஜெக்டாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, சிலுவை தண்டனை குறித்து நம்ம பார்த்துக்கோன்னு நான் நினைக்கிறேன். சிலுவை தண்டனை மாதிரி கொடூரமான ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது. பாருங்க, ராஜாங்க தவறுகள் அல்லது கொலைகள் அல்லது களவு இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த மாதிரி கொடூரமான தண்டனைகள் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. இது சாதாரணமான தண்டனை கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான தண்டனையிலே கொடூரமான தண்டனை சிலுவை மரணம் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இது யாருடைய நாட்களில் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ரோமர்கள் காலத்தில் இல்லை. அதுக்கு முன்னாடி பெர்சியர்கள் இருந்தாங்கல்ல, மேதோ பெரிசர், அவருடைய நாட்களில் என்னாச்சுன்னா இந்த சிலுவை மரணம் கொண்டு வரப்பட்டாச்சு. அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மேதோ பெர்சியர் தான் ரொம்ப கொடுமையானவங்க. அவங்க தான் தண்டனை முறைமைகளை விதவிதமாக என்ன செய்வாங்க அப்படின்னா அறிமுகப்படுத்துவாங்க. ஏன்னா அதை பார்த்து எந்த மனுஷனுமே தப்பு பண்ணக்கூடாது, அதுதான் அவங்களுடைய எய்ம். அப்போ இந்த சிலுவை பொறுத்த மட்டும் 3 ஆணி அதில் தொங்க விட்டு சாகிறவர் அதில் இருக்கணும். எவ்வளோ கொடூரமானது! அந்த சிலுவையில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 2-3 நாள்லாம் உயிரோடு இருப்பாங்க. பயங்கரமான பெயின் வரும், தலைவலி வரும், காய்ச்சல் வரும். அவங்க மறிக்காங்க இல்லையா, அவங்கள யாரும் எங்கேயும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லடக்கம்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. எடுத்துக்கொண்டு கெகனா இருக்கு இல்லையா, அதில் கொண்டு ஒரே வீசி உள்ள, அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களாம் யாரும் வர மாட்டாங்க. அதுக்குன்னு போர் சேவர்கள் அந்த ஸ்மெல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீசிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உயிர் போகும்போது வலி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கடுமையான ஒரு வலியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். ஆனாலும் கூட மற்ற குற்றவாளிகளுடைய சரீரத்தை போல தேவன் என்ன பண்ணப்படலை, விடலை. அவர் நல்லடக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அதே சமயத்தில் அந்த சிலுவை மரணத்தில் மறிக்கிறவங்களுடைய எலும்பை என்ன பண்ணிடுவாங்க, முறிச்சு போட்டுருவாங்க. பார்ப்பாங்க, மறிக்கலையா, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சிலுவையிலேருந்து கலட்டி எலும்பை ஒரே முறி காலில் லேசாக முட்டியில் தட்டினாலே என்ன வழியாக இருக்கும், நமக்கு முட்டியை முறிக்கும் போது எப்படி இருக்கும், அந்த வழியிலே அந்த உயிர் என்ன ஆகுன்னா போகும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிலுவை மரணத்தில் இருக்கிறவங்க ஒருவேளை
அந்த சிலுவையிலே மறிச்சிட்டாங்க அப்படின்னா யாரும் பார்க்க வரல அப்படின்னா இந்த கழுகுகள் மாதிரி பறவைகள்லாம் பறக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த கண்ணை குத்துமா. அந்த மாதிரி ஒரு கொடூரமான மரணம் தான் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிலுவை மரணம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யப்பட்டுச்சுன்னா கொடுக்கப்பட்டுச்சு. ஆண்டவருடைய எலும்புகள் என்ன செய்யப்படலை, முறிக்கப்படலை. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற சரீரத்தை போல் அல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ராஜ மரியாதையோடு என்ன செய்யப்பட்டுச்சுன்னா அடக்கம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தில் உயர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம். சர்ப்பமானது வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் என்ன செய்யப்படுவார், உயர்த்தப்படுவார். இதுதான் தேவனுடைய திட்டம். யூதர்களுடைய தண்டனை முறைமைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக குற்றம் சாட்டுறவங்கள கல்லரிச்சு கொள்வாங்க. இவங்க மேலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே நியாயப்பிரமாணத்துக்கு மீறினதெல்லாம் குற்றம் தான் சாட்டப்பட்டுச்சு. மோசையின் பிரமாணத்தை மீறின குற்றம் தான் ஆலோசனை சங்கத்தாரெல்லாம் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா குற்றம் சாட்டப்பட்டுச்சு. இப்போ கல்லறிஞ்சு தான் நியாயமாக கொண்டிருக்கணும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணம் வந்து சிலுவை மரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஏன் சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவன் சொல்லியிருக்கிறார், வனாந்தரத்தில் சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்படணும், உயர்த்தப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பெரிய சொல். சரி, இதை குறித்து என்ன பண்ண போகிறோன்னா எப்படி தேவன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தில் அவரை உயர்த்தினார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த டைமை குறித்து நம்ம ஞாபகார்த்தம் பண்ணோம் இல்லையா, நினைவுக்கு பண்ணோம் இல்லையா. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த டைம் பிரகாரமாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எங்கே இருந்தார், என்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார் அப்படின்னா யோனாவின் அடையாளம் ஆகிய பூமியின் இருதயத்தில் 3 நாள் இரவும் பகலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே இருப்பார், பூமி நேரத்தில் இருப்பார் இல்லையா. அது இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து ஒரு நாள் என்ன பண்ணியாச்சு. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிரியையெல்லாம் முடித்து பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் மரித்த நிலைமையில் தான் இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர் மரிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம யார் அப்படின்னா பொய்யர் இல்லையா. மரிச்சிருக்கார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் கல்லறை என்ன செய்யப்பட்டிருக்கார், வைக்கப்பட்டிருக்கார். சரி, இந்த விஷயத்த இந்த மரணத்தை குறித்து அடக்கத்தை குறித்து நம்ம பார்க்கறதுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துலேருந்து நம்ம படிக்கலாம். படிங்க, யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காடியை வாங்கின பின்பு முடிந்தது, அதான் கடைசியான ஒரு வார்த்தை, முடிந்ததுன்னு சொல்லி தலையை சாய்த்து ஆவியை என்ன பண்ணா விட்டார். அதுக்கு முன்பாக இதோ என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் நான் என்ன செய்ய ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி சொன்னார். இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சாச்சு. அவரை பண்ணி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அவர் செய்ய வேண்டிய கிரியை இல்லையா. ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார் இல்லையா ஒரு வார்த்தை, 2ஆம் மூழ்குதலை குறித்து சொன்னார். 1ஆம் மூழ்குதல் ஞானஸ்நானம் இல்லையா. 2வது மூழ்குதலை குறித்து சொல்லும்போது அது நடைபெறும் வரைக்கும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன்னு சொன்னார் இல்லையா. அந்த நெருக்கப்படுதல் முறிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நரிகளுக்கும் குழிகளுக்கும் பறவைகளுக்கும் என்ன இருக்கு, கூடு இருக்கு. ஆனால் மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடமில்லைன்னு சொன்ன அந்த இடம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சிலுவை மரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலையை சாய்த்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே நடக்கக்கூடிய காரியங்களையெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் விசாரணை நடந்த காலங்கள் கெத்செமனேயிலிருந்து ஆரம்பித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்படுற வரையும், அவர் மரிக்கிற வரைக்குமே ஃபுல்லாக அந்த டைம் முழுவதும் அவர் கையில் தான் இருந்துச்சு. அவர் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டே இருந்தார். 2 பலிகள் ஆசரிப்பு கூடத்தில் செலுத்தப்படணும். அது காலை பலி, அந்தி பலி. இந்த 2 பலிகளும் சிலுவையில் ஆணி அடிக்கக்கூடிய காரியமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாலையில் மறிக்கக்கூடிய காரியமாக 2 பலிகள் நிறைவேற்றப்பட்டது. இந்த டைமில் தான் அங்கே நடக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் கரத்தில் வச்சுட்டு அந்த விசாரணைகள் எல்லாம் மேற்கொண்டு அவர் என்ன பண்ணாருன்னு சிலுவைக்கு போனார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரித்த டைம் இருக்கு இல்லையா, சிலுவையில் மரிக்கிற டைம் இருக்கு இல்லையா, அது யாருக்குமே தெரியாது. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க. விசேஷமாக மரியாளுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சலோமி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மாத்தாள் மரியாள், யோவான், மற்ற நெருக்கமானவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர் சேவகர்கள். 6 மணி 7 மணி ஆனவுடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஸ்திரீகள் அந்த நைட்டில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அங்கே இருக்க மாட்டாங்க. இப்போ என்ன நடக்குது சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே,
இப்போ நேர யூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பிலாத்துக்கிட்ட போறாங்க. யாரு? சிலுவையில் மாட்டி வதைக்கிறதற்கு காரணமாக இருந்த யூதர்கள் நேர பிலாத்துக்கிட்ட போய், நாங்கள் இன்னைக்கு நைட்டு பாஸ்ஓவர் கொண்டாடணும், மறுநாள் ஓய்வு நாளாக இருக்கிறதுனால எந்த பிணமும் சிலுவையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னு அன்புக்குரிய சொல்லி அந்த சிலுவையிலேருந்து அதை இறக்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா கேட்குறாங்க. வசனம் படிங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடியினால். பாருங்க, பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்துச்சு. ஆயத்த நாள் அப்படிங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த அந்த 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பெரிய ஓய்வு நாள். ஓய்வு நாளில் பெரிய ஓய்வு நாள். ஏன்னா பஸ்காவுக்கு அடுத்த ஓய்வு நாள். அது கிழமையெல்லாம் சொல்லக்கூடாது. கிழமையெல்லாம் சொல்றது வந்து ராங். ஏன்னா அப்போ கிழமை என்ன செய்யப்படலை. முதலாம் நாள், வாரத்தின் முதலாம் நாள், வாரத்தின் 2ஆம் நாள், வாரத்தின் 3ஆம் நாள், இதுதான் கணக்கு. கடைசியா ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள்லே இந்த பஸ்காவுக்கு அடுத்து வர்றது என்னன்னா பெரிய ஓய்வு நாள். இந்த பெரிய ஓய்வு நாள் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகள் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக் கொண்டார்கள். என்ன பண்ணாங்க? அவ்வளவு பேர் கேட்கறாங்க. ஏன்னா 3 பேர் இருக்கிறாங்க. 2 கல்லர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்னும் கல்லர்கள் 2 பேரும் சாகலை. பாவி இன்னும் மரிக்கலை. பரிபூர்ண மனிதன் என்ன பண்ணிட்டார்? மரிச்சிட்டார். சரி, இப்போ வந்த உடனே இவங்க வந்து பார்க்குறாங்க இல்லையா? பார்க்கும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மரிக்கலை அப்படின்னா அந்த சிலுவையிலேருந்து இறங்கி காலை முறிப்பாங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேராக வர்றாங்க. வந்த உடனே அவர் மரிச்சிட்டார் அப்படிங்கிறதுனால கால் எலும்பை என்ன பண்ணல? முறிக்கலை. முறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால என்ன பண்ண சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்லி, இப்போ ஆண்டவரை ஜீவனை விடும்போது நம்முடைய டைம் பிரகாரம் சாயங்காலம் 6 மணிக்கு என்ன பண்ணியிருக்கார்? அவர் சிலுவையில் மரிச்சிருக்கார். அடுத்த நாள் பாஸ் ஓவர், ஓய்வு நாள். இப்போ இந்த ஒரு சரீரம் சிலுவையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலெலும்பை முறிக்கிறதுக்காக வர்றாங்க. இந்த கல்லர்களுடைய காலெலும்பை என்ன பண்ணிட்டாங்க? முறித்து அதை எங்கே கொண்டு போயிருப்பாங்க அது நமக்கு தெரியாது. அது நிச்சயமாக நல்லடக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் நல்லடக்கம் பண்ணப்படணும் இல்லையா? அதுக்காக 2 முக்கியமான பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வர்றாங்க. இவ்வளவு நாள் எங்கே இருந்தாங்கன்னு தெரியாது. இப்போ திடீர்னு வந்து இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு நேர என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிலாத்திட என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க. அதில் ஒருத்தர் வந்து யார் அப்படின்னா, முதல்ல பேர் நான் சொல்லிடுறேன், அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, இன்னொருத்தர் இரவிலே வந்த நிக்கோதேமு. இந்த 2 பேருமே யார் அப்படின்னா முக்கியமான ஆட்கள். முக்கியமான ஆள் யார் அப்படின்னா இவங்க நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவங்க, ஆலோசனை சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க, முக்கியமான ஆள். அவங்களை குறித்து என்ன பண்ண போறோம்னு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, அன்புக்குரிய சகோதரர் சொல்லி வசனம் படிங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் படிங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். திரும்பி போய் அந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப ஆயத்த நாளா இருக்கும்போது என்ன வேணாலும் செய்யலாம். ஓய்வு நாளில் எந்த வேலையும் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. சரி, இப்போ அவங்களுக்கு ஓய்வு நாள் இருக்கும் இல்லையா? யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இப்போ இருக்கிற தேசத்தில் அவங்க ஏதாவது ஓய்வு நாளில் வேலை செய்வாங்க அப்படின்னா செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுமா? லிஃப்டில் கூட போகக்கூடாது. லிஃப்டில் ஆன் பண்ணக்கூடிய பட்டனை கூட என்ன பண்ணக்கூடாதாம்மா? டச் பண்ணக்கூடாது. அந்த வேலையை கூட செய்யக்கூடாது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆயத்த நாளில் என்ன பண்ணிக்கலாம்? எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய வசனங்களாக படிக்க போகிறாங்க. ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அந்த வசனங்களாக படிக்கிறதுக்கு. பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, பிரமாணத்தின்படி அது ஓய்வு நாள். இப்போ என்ன பண்ணுறது சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, பாருங்க, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க. அந்த ஓய்வு நாளில் என்ன செய்யக்கூடாது? அதாவது இந்த ஆயத்த நாளுக்கு மறுநாளான அந்த ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்றார். படிங்க வசனத்துல. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு பாருங்க.
கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. ஏன் அப்படின்னா இதுல நீங்க ஒண்ணுமே செய்யக்கூடாது. அதனால இன்னைக்கே என்ன பண்ணிருங்க, படிங்க வசனத்தை. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு, எவ்வளவு தோசை சுட முடியுமோ அத்தனை தோசை, எவ்வளவு சப்பாத்தி சுட முடியுமோ அத்தனை சப்பாத்தி நீங்க என்ன பண்ணிடணும், சுட வேண்டியதை சுட்டு, வேவிக்க வேண்டியதை வேவித்து. என்னத்தெல்லாம் வேவிப்பாங்க, அத்தனை இறைச்சி தான். வேவிக்க வேண்டியதை வேகிச்சு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மீதியானவைகளை நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். நாளை மட்டும் உங்களுக்காக என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்காங்க. அடுப்பு மட்டும் எரியவே கூடாது. நான் சாப்பாட்டுக்கு இதை செஞ்சேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நம்ம ஆளுங்க இன்னைக்கு வந்து நாளைக்கு ஈஸ்டர் வரப்போது இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, சனிக்கிழமை நைட்டு வீதிகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இல்லையா, பயங்கரமா இறைச்சி கடையில் வெட்டி ஃப்ரிட்ஜில் போட்டு ஒரே அடை. அவங்களும் பிரமாணத்தை தான் அனுசரிக்காங்க. நியாய பிரமாணத்தின்படி நியாயமா வேலை செய்யறவங்க யார் அப்படின்னா இவங்க தான் இல்லையா. பக்காவா வேலை செய்வாங்க. வேக வேண்டியதை வேவிச்சு, நல்ல மசாலா தடவை வேண்டியதை மசாலா தடவி மறுநாள் எடுத்து பொரிச்சா போதும் இல்லையா. அன்புக்குரியவர்களே பாருங்க, அப்ப அந்த ஆயத்த நாள்ல எல்லா வேலையும் என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும். மறுநாள் எந்த வேலையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. இன்க்ளூடிங் சிலுவையிலிருந்து இறக்குற வேலை கூட செய்யக்கூடாது. 6 மணிக்கு மேல சிலுவையில் என்ன பண்ணக்கூடாது, பிணங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கண்ணிங்க இருந்தாங்க. இப்ப பிலாத்து என்ன பண்ணிட்டாருன்னா அனுமதி கொடுக்குறாரு. என்ன பண்ணீங்க, நீங்க போய் அதை பண்ணிக்கங்க அப்படின்னு. இப்ப போர் சேவைகள் நேர சிலுவை கிட்ட வர்றாங்க. அங்க காலம் முறிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சதை வந்து நாங்க பார்க்கலாம். வசனத்தில் நீங்க படிங்க, யோவான் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 34ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 33 முதல். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர்ச்சவரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இப்போ பக்கத்துல போய் பார்க்காங்க, மரிச்ச மாதிரி இருக்கு. மரிச்சிட்டாரா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு விழாவில் ஒரு போர்ச்சவர் என்ன பண்றாருன்னா ஈட்டியால குத்துறாரு. மறிக்கலை அப்படின்னா தண்ணி வராது, வெறும் பிளட் மட்டும் தான் வரும். மறிச்சிருக்கார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே அந்த ரத்தம் உறைஞ்சதுனால அந்த ரத்தமும் அந்த தண்ணீருமாக என்ன பண்ணியிருக்கா வந்து. உடனே அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதே அந்த சிலுவையிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, இறக்குறத வந்து நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 2 கல்லர்கள் இருக்காங்களா, அவங்க உயிரோட இருந்ததுனால கால் எலும்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா முறிச்சுட்டாங்க. கர்த்தர் இயேசுவினுடைய கால் எலும்பு என்ன பண்ணணும்னா முறிக்கப்படவில்லை. அது ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல், ஒரு அடையாளத்தினுடைய என்ன பண்ணுறது. யாத்திரை 12ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியின் அந்த எலும்புகள் என்ன செய்யக்கூடாது, முறிக்கப்படக்கூடாது என்பவருடைய நிறைவு தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் காட்டியிருந்தார். அப்போ இவர்கள் கால் எலும்புகளை உடைக்கல. அன்புக்குரிய சொல்லி அதுக்கு முன்னாடியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்திருக்காரு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது ஒரு நிலனான காரியத்தினுடைய நிறைவேறுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. பாருங்க, அது நமக்கு நல்லாவே தெரியும். யாத்திரை 12ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியினுடைய கால்கள் என்ன பண்ணக்கூடாது, முறிக்கக்கூடாது. அடுத்து அந்த முறிக்கக்கூடாதுன்னா அந்த ஆட்டுக்குட்டியினுடைய அந்த எலும்பை எப்படி அவங்க சாப்பிட்டுருப்பாங்க, முழுசா வச்சிருப்பாங்களா, முறிக்க தானே கூடாது. துண்டு துண்டா வெட்டி என்ன பண்ணிருக்கலாம் தெரியல, என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. அன்புக்குரியவர்களே, இப்போ இதை குறித்து நம்ம பார்க்கும்போது இப்போ பாருங்க அன்புக்குரியவர்களே, கையில் ஆணி அடிக்கும் போது எலும்புகள் முறியதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த கையில் எலும்பு இருக்கு இல்லையா, அது இந்த இடத்துல ஆணி அடிச்சாங்கன்னா இந்த எலும்பு முறிஞ்சிடும் இல்லையா. இப்போ முறிக்கக்கூடாது இல்லையா, முறிக்கக்கூடாது. அப்படின்னா எங்க ஆணி அடிச்சிருப்பாங்கன்னா இங்கே தான் ஆணி அடிக்க வராது. ஏன்னா இதில் யூ மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த 2 எலும்புக்கு மத்தியில் ஆணி அடித்தா எலும்பு முறியதுக்கான வாய்ப்பு இல்லை, நரம்பு துண்டாகும். நரம்பு என்ன ஆயிரும், கட்டாயிரும். அதே மாதிரி இன்னைக்கு நாம நினைக்கிற மாதிரி சிலுவையில் அந்த காலத்தில் கிடையாது. ஒற்றை மரம் தான், அதில் இப்படி என்ன செஞ்சிருப்பாங்க, காலை 2ஐயும் சேர்த்து வச்சு ஒரு ஆணி வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாட்டியிருப்பாங்க. பழைய சிலுவை அதுதான். அன்புக்குரியவர்களே, அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய பாருங்க, இப்ப மரித்த சரீரம் என்ன செஞ்சிருக்க வேண்டும் சொல்லி நம்ம பார்க்கும்போது அது மற்றவருடைய சரீரமாக இருந்தால் நேர கெகனாக்கு போகும். ஆண்டவருடைய சரீரமாக இருந்ததுனால அதை இறக்கிறதுக்கு 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து நியாயமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை இறக்கிறதுக்கு யார் வந்துக்கணும், சீசர்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்திருக்கணும். ஆனால் எங்க இருந்தாங்க தெரியுமா, கலிலேயா போய் ஒரு வீட்டில் அழகா 17 பேர் பூட்டிட்டு இருந்துட்டாங்க. பூட்டிக்கிட்டு உள்ள அந்த அவசரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல,
அவர் கூட பிறந்தவங்களாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் எங்கே போனாங்க? நின்னாங்களா? மறிக்கும் போது இல்லை இல்லை, சரீரத்தை எடுக்கிறதுக்கு வரல. சரீரத்தை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணல? வரல. அன்புக்குரியவர்களே பாருங்க, ஏன் வரல? ஒருவேளை ஒருத்தருக்கு 4 ஃப்ரெண்டு இருந்தாருன்னு வைங்களேன், அந்த 4 ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க? வந்து அதை கெகனால என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஃப்ரெண்டு யாரு? நேர ஜெருசலேம் போகிறதுக்கு முன்னாடி யார் வீட்டுக்கு போவார்? சீமோன், குஷ்டரோகியான சீமோன். அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் வரமாட்டார். அவங்க வீட்டில் இருக்க 2 பேர் மரியாள் மாத்திரம் அவங்க நைட்டு வரமாட்டாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படி இல்லாத நிலைமையில் யாராவது ஒருத்தர் சரீரத்தை வாங்கி என்ன பண்ணி ஆகணும்? அடக்கம் பண்ணி. இப்பதான் பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, முதல்ல அந்த யோசேப்பு இருக்கார்ல, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்ன பண்றாரு அப்படின்னா, நேர சிலுவைக்கிட்ட வரல, நேர எங்க போறாருன்னா பிலாத்துக்கிட்ட போறார். பிலாத்துக்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நேர சிலுவைக்கிட்ட என்ன பண்றாருன்னு வர்றாரு. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப பிலாத்து இவர் போய் கேட்டா கொடுத்துருவாரா? இவர் போய் கேட்டா கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம் அப்படின்னா, மார்க் 15ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் 44ஆம் வசனம் படிங்க. மார்க் 15ஆம் அதிகாரம் 43 முதல். கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன். இதுதான் பதில். கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன். இவர் கனம் பொருந்தியவர்னா என்ன அர்த்தம்? இப்ப கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஃபுல்லா ஒருத்தர் பேரை சொன்னா தெரியும்னா அவர் யாரு? மரியாதைக்குரியவர் இல்லையா? அந்த கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்திய ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாய். தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன். இவர் ஒரு பரிசேயனா இருக்கலாம், நியாயப்பிரமாணத்தை படிச்சிருக்கலாம். நியாயப்பிரமாணத்தை படிச்சவங்க எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தாங்களா? யார் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருப்பாங்க? ஆண்டவருடைய வசனத்தை கேட்டவங்க தான் காத்திருப்பாங்க. இதோ பரலோக ராஜ்யம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. அப்படின்னா இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு என்ன இருந்திருக்கு? வாய்ப்பு இருந்திருக்கு. அதை இன்னொரு வசனத்தில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கனம் பொருந்தியவன், அடுத்து ஆலோசனை சங்கத்தில் உறுப்பினர், அடுத்து பார்த்தீங்கன்னா அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன். யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்தினிடத்தில் துணிந்து போய், சீசருக்கு துணியில, சீசருக்கு துணிவுள்ள வேற யாரும் வாங்கிறதுக்கு வரல. ஏன் வரமாட்டாங்க? பயம் ஒரு பக்கம், ரோமர்களுக்கு பயம் அப்படிங்கிறது பார்த்தா, அதை விட இன்னொரு பாயிண்ட் இருக்கு. கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத விட இன்னொன்று என்ன அப்படின்னா, இவர் சிலுவையில் மறிச்சிருக்கார், சாபத்தின் சின்னம். இதை போய் கேட்டு அதை நல்லடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறது அவமானம். அடுத்து பிலாத்து கேட்பாரு, சீசர்கள் போனா அவரை இவ்வளவு நேரம் அவன் கூட்டி வந்து எல்லாம் பண்ற வரை நீ எங்க போனன்னு கேட்பாங்க. இத்தனை வருஷம் 3 வருஷம் கூடவே இருந்தாங்க, நீ எங்க போனன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? முதல் அடி கிடைக்கும் இல்லையா? அதனால இவங்க என்ன பண்ணலன்னா, யாருமே வரல. கணம் பொருந்தியவரான இவர் வந்து கேட்டு பண்ணதுனால, இப்ப இவர் கேட்டாங்க பாருங்க, 44ஆம் வசனம் படிங்க. அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு. என்ன பண்றாரு? இப்போ இயேசு கிறிஸ்துவை பத்தி நல்லாவே தெரியும். அவர் நல்லா வாட்ச் பண்ணியிருக்கார், முகத்தை நல்லா பார்த்திருக்கார், கண்ணை நல்லா பார்த்திருக்கார். பிலாத்து குற்றவாளியை கண்ணை பார்த்து என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். கடைசியா கேட்கிறாரு, அவனை எப்படியாவது விடுதலை பண்றாரு. அதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு தெரியுமா? நம்மளாம் என்ன பண்ணிடுறோம்? எப்படியாவது அந்த இடத்துல தப்பிச்சு ஓடனா போதும். இந்த வார்த்தை கேட்டது பெரிய விஷயம். இதுதான் எனக்கான வாய்ப்பு. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரியா சொன்னார். அதை பிலாத்து உயிர்த்திலிருந்து வரும்போது நினைவு கூறுவார். எந்த ஒரு அதிகாரமும் பரலோகத்திலிருந்து கிடைக்கல அப்படின்னா, பரத்திலிருந்து கிடைக்கல அப்படின்னா உனக்கு என்ன கிடையாது? கிடையாது. யாருக்குமே அப்படிதான். இன்னைக்கு வர எந்த அதிகாரத்தில் யார் பேசினாலும் அது பரத்திலிருந்து வந்தது. அதனாலதான் ரோமர்களுக்கு எடுப்போம் அப்போ பவுல் சொல்லிடுவாரு, எந்த அதிகாரமும் எங்கிருந்து வந்தது? எந்த எப்பேற்பட்ட அதிகாரத்துக்கு கீழ்ப்படியுங்க முதல்ல. அந்த அதிகாரம் பரத்திலிருந்து வந்தது. அன்புக்குரியவர்களே, அப்ப பாருங்க, இந்த ஒரு இவர் கேட்கிறாரு, இத்தனை சீக்கிரத்தை அந்த மனுஷன் மறிக்க. ஏன்னா சீக்கிரம் என்ன பண்ண மாட்டாங்க, சிலுவையில் அடிக்கப்பட்டவங்க மறிக்க மாட்டாங்க. அதான் கேட்கிறார், இவ்வளவு சீக்கிரம் மறித்து விட்டாரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளே மறித்தது நிச்சயமா என்று என்ன பண்ணுகிறார்? யார் அந்த 100க்கு அதிபதி? சிலுவையில் இருக்கும்போது நேர வந்து அவருடைய வாகனத்திலிருந்து இறங்கி இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன்னு சொல்லிட்டு போனார். மற்றவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க?
நீ தேவனுடைய குமாரன் தான் கீழே இறங்க. இத்தனை அதிசய அற்புதத்தை பார்த்தாலுமே நான் என்ன பண்ணுவேன், இதை தான் கேட்பேன் இல்லையா? அன்புக்குரிய சொல்லு, சாத்தானுடைய அந்த அடையாளம் அவர் மறிக்கிறது வரைக்கும் இருந்தது, துரத்திருக்கு இல்லையா? பாருங்க, இந்த நூற்றுக்கதிப்பை தான் அவர் கூப்பிட்டுருக்கார். ஏன்னா அவங்ககிட்ட தான் விசாரிப்பாங்க, அவங்கள்ட்ட தகவல் போகும். அது மறித்து போனார்னு சொல்லி நிச்சயித்து கொண்டு என்ன பண்றாரு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த கணம் பொருந்திய அரிமத்தியா ஊரான யோசேப்பு துணிந்து போய் என்ன பண்றாரு சொல்லி நம்ம பார்க்கணும். பிலாத்துக்கு இதை கேட்டு அதை அடக்க பண்ண போறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப வசனத்தை நம்ம படிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனுமாகிய யோசேப்பு. அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அப்படிங்கிறத விட யூதருக்கு பயந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் ஏன் நேரடியாக சீசர் ஆகலன்னா யூதருக்கு பயந்துட்டார். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு அந்தரங்க சீசர். எத்தனை பேர் இருந்தாங்க அந்தரங்க சீசர்கள்? அந்தரங்க சீசர்கள் இவர் 70 பேர் இருந்தாங்க இல்லையா? பின்னாடியே வந்தாங்க இல்லையா? யாரு? 3 பேர் அந்தரங்க சீசரா? 70 பேர் பின்பற்றி வந்தாங்க, அவர் பின்னாடியே வந்தாங்க. என் மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணாததுக்கு என்னிடத்தில் பங்கில்லைன்னு சொன்ன உடனே பின்வாங்கி போன குரூப் இருக்கு இல்லையா? அதில் ஒருத்தர் இவர். அன்புக்குரியவர்களே பாருங்க, அப்படி போனாலும் கூட இந்த இடத்துல அவருக்கான வாய்ப்பு தேவன் என்ன பண்ணியிருக்கார், கொடுத்திருக்கார் இல்லையா? அந்தரங்க சீசனாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தார். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். அன்புக்குரியவர்களே, அப்படி போய் அந்த சரீரத்தை அடக்கம் பண்றதுக்காக என்ன பண்றாருன்னா செய்யறார். அடுத்து இன்னொருத்தர் வரார். அவர் யார் அப்படின்னா யோவான் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் படிங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன். ஆரம்பத்திலே எந்த ஆரம்பம்? கரெக்டாக சொல்லுங்க பாப்பா. நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எத்தனாவது அதிகாரம்? யோவான் 19ஆம் அதிகாரம். நிக்கதேமு வர்றது எத்தனை அதிகாரம்? யோவான் 2ஆம் அதிகாரம். கரெக்டா? யோவான் 2ஆம் அதிகாரம். அந்த காணா ஒரு விஷயம் முடிஞ்ச உடனே விஷயம் வரும் இல்லையா? ஆமாம். அப்போ யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம். அன்புக்குரியவர்களே, யோவான் 3ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய ஆரம்பத்திலே இல்லையா? பாருங்க, ஒரு ராத்திரியிலே இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய எவ்வளவு எடை? 100 ராத்திரம் இல்லையா? 100 ராத்திரங்க எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எடை 100 ராத்திரம் எவ்வளோ இருக்கும்? ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. தெரியாது. இப்போ திருவிழியத்தில் இருந்து படிக்கும்போது அது தெரிஞ்சிடும். எவ்வளவு எடையை நிக்கதேமு கொண்டு வந்திருக்காரு, வெள்ளை போலமும் கரிய போலமும் அப்படின்னு நம்ம படிக்கலாம். அன்புக்குரியவர்களே, 100 ராத்தல் எடை. இது 40ஆம் வசனம் படிங்க. 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படி அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை யூதர்களுடைய முறைமையின்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தலைக்கு உடம்புல சுற்றுவாங்க, தலையில சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னு வைப்பாங்க. மெல்லிய துப்பட்டி அப்படின்னா ரொம்ப வெள்ளையான பரிசுத்தமான ஒரு வஸ்திரம், அது வெள்ளை. ஆமாம், அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை சுற்றி, அப்புறம் வெள்ளை போலம் கரிய போலம். கரிய போலம்னு சொன்ன உடனே நம்ம என்ன முடிச்சிக்க கூடாது, என்ன ஏதோ கரிய போலம் அசிங்கமாக நினைக்காது. அது சந்தனக்கட்டை வாசம். அது வச்ச இடத்துல பயங்கரமான வாசம் வரும் இல்லையா? இறக்கிறதுக்கு முன்னாடி பரிமள தைலம் ஊத்துறாங்க ஒரு சகோதரி, இறந்த பின்னாடி நிக்கோதேமு ஊத்துறார் அருமையான கரிய போலம் இல்லையா? அன்புக்குரியவர்களே, பாருங்க, இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அழகா அந்த யோவான் மட்டும்தான் நிக்கோதேமு பத்தி பேசுறாரு. ஆனா மார்க்கு யோசேப்பை மட்டும்தான் பேசுறாரு. யோவான் 2 பேரை பத்தி பேசுறாரு, மார்க்கு யோசேப்பை மட்டும்தான் பேசுறாரு. சரி, யார் இவங்க? துணிந்து போகிறதுக்கான காரணம் என்ன?
ஏன் இவங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்தாங்க அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இதோ ஒரு காரணத்துக்காக இல்லையா, இன்டைரக்டா இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாங்க. இன்டைரக்டா இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் ஆயிட்டாங்க. எப்போ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு பின்னாடி. யாருக்கு இந்த வாய்ப்பு? எந்த மனுஷனுக்கு கிடைக்காத வாய்ப்பு, சீசர்களுக்கே கிடைக்காத வாய்ப்பு, அருமையா 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? யூஸ் பண்ணிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, ஏன் இவங்க 2 பேரும் கடைசி நேரத்தில் வந்து இந்த மாதிரி காரியத்தை பண்ணாங்க அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அடுத்து நம்ம பார்க்கும்போது இவங்க பெர்மிஷன் வாங்கினாங்க, அடுத்து கல்லறையில் அடக்கம் பண்ணாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் யோசேப்பு எந்த ஊருக்காரர் அப்படின்னா அரிமத்தியா ஊர். அரிமத்தியா அப்படிங்கிறது எங்க மாகாணத்தில் இருக்குன்னா, பொதுவாக 3 மாகாணங்கள் இருக்கு இஸ்ரேலில். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா யூதேயா, அடுத்து இதுமேயா, அடுத்து பார்த்தீங்கன்னா கலிலேயா. இந்த 3 மாகாணங்கள் இருக்கு. இதுல இந்த யூதேயா இருக்கு இல்லையா, அந்த யூதேயால தான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அரிமத்தியா பட்டணம் அப்படிங்கிறது இருக்கு. இங்க இருந்து அவர் என்ன பண்றாருன்னா வர்றார். இந்த யூதேயா மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த அரிமத்தியா ஊர், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்ததுக்கு எருசலேமுக்கு எவ்வளவு தூரம் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவு தூரம்னு தெரியல, ஆனால் பக்கத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கு. வசனம் அப்படிதான் சொல்லுது, ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த யோசேப்புடைய கேரக்டர் எப்படி அப்படின்னா, அவர் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், கணம் பொருந்திய ஆலோசனைக்காரன் படிக்கிறோம். ஆனால் வசனத்தில் ஐஸ்வர்யவான் அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காது. எந்த ஐஸ்வர்யவானா பெரிய மிகப்பெரிய ஐஸ்வர்யம் இருக்கிற மட்டும்தான் தனக்கு சொந்தத்தில் கல்லறை வெட்டி வச்சிருப்பான். வேற சாதாரணமாக என்ன பண்ண மாட்டாங்க, சொந்தத்தில் கல்லறை வைக்க மாட்டாங்க. இந்த சொந்தத்தில் கல்லறை வச்சிருக்கிறது யார் அப்படின்னா இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. இவர் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தவர், கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன். அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது ஆலோசனை சங்கத்தினுடைய உறுப்பினர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நியாயம் விசாரிக்கிறதுக்கு கெத்செமனேயிலிருந்து கூட்டிட்டு போகும்போது நிக்கதேமும் அங்கே இல்லை, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் இல்லை. 2 பேரும் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அடக்கம் மரிச்சிட்டார்னு கேள்விப்பட்டதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு வராங்க 2 பேருமே. அங்க விசாரிக்கும் போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, தண்டனை வர விடாம தடுத்துருப்பாங்க. இவரை எப்படியா தேவனே என்ன பண்ணிட்டார், வராத. ஏன்னா அந்த ஆலோசனை சங்கம் நியாயமாக கூட்டப்படலை, பக்கத்தில் இருக்கலாம் சேர்ந்து சதி திட்டத்தோடு பண்ணப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால முக்கியமான ஆள்கள் வரவே இல்லை. அன்புக்குரியவர்களே, அது மட்டும் இல்லை, இவங்க யார் அப்படின்னா உத்தமன், நீதிமான், அதே சமயத்தில் அந்தரங்க சீசன், குவாலிஃபைடு, அந்த இதை செய்யறதுக்கு தகுதியான ஒரு சீசனாக அவர் இருக்கிறத நான் வந்து பார்க்குறோம். ஆனால் குறை என்ன அப்படின்னா, யூதருக்கு பயந்தவன். யூதருக்கு பயந்தாலே என்ன நடந்துச்சு, இவர் என்ன நினைப்பாரோ. நிக்கதேமும் அப்படிதான். ஏன் ராத்திரி வந்தாரு? பகல்ல வந்தா யாராவது பார்த்துட்டா இல்லையா? ஆனா மற்ற சீசர்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, யாரு பார்த்தாலும் சரி, நான் அவருடைய சீசன் அப்படிங்கிறதுக்கு கூடவே பின்னாடி என்ன பண்ணாங்க, அதனாலதான் அஸ்திபார கற்கள் இல்லையா? ஆனா இந்த வாய்ப்பை இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்து நியாயப்பிரமாணமும் தெரியும். இவங்க 2 பேரும் இயேசுக்கு சொல்றதையும் என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. அதே சமயத்தில் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த உடனே வாலியண்டரா வராங்க. யாரும் புஷ் பண்ணல, சீசர்கள் சொல்லல, யாரும் சொல்லல. இவங்க வாலண்டரா வந்து இந்த ஒரு காரியத்தை என்ன பண்றாங்கன்னா பண்றாங்க. அதே சமயத்தில் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறவர், தேவனுடைய ராஜ்யம் வர யார் யார் காத்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பெஞ்சமின் நெத்தனியாகு வரைக்கும் காத்திருக்கிறாங்க மேசியா வரணும் அப்படின்னு. இன்னும் என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்துவை பற்றி ஞானம் வரல. அன்புக்குரியவர்களே, 2000 வருஷமாச்சு, இன்னைக்கு வர நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டு மேசியா வருவார்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அடி மேல அடி கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா? பயங்கரமான அடி, சும்மா சாதாரண அடி கிடையாது. ஆமா, 500 ராக்கெட் வந்தா வெறும் 26 ராக்கெட் தான் உள்ள உழுது. மீதி 4 சில்லற என்ன ஆகுதுன்னா வானத்திலே பசுமாகுது. இந்த தைரியத்தையும் இந்த வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க தடுக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் மேல அபரிமிதமா நம்பிக்கை, துளி கூட மெசேஜ் மேல நம்பிக்கை இல்லை. அதனாலதான் இன்னைக்கு அடி என்ன ஆகிட்டே இருக்கு. சில நாள் பார்த்தீங்கன்னா நிறைய ராக்கெட்ஸ் டெல் அவிவ்ல அந்த இதெல்லாம் விழுந்துட்டு இருக்காரு. எதுக்காக தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நாள் வரும், நீ தேடுவ. அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, இப்படி யோசேப்பு பாருங்க, எவர்லாஸ்டிங் கிங்டம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் தேடிட்டு இருக்கிறார், ராஜ்யம் வர காத்திருந்தவன் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப ஆண்டவருடைய
மரணத்தின் தருணம் இவருக்கான வாய்ப்பை என்ன பண்ணிக்கிறார்னா பயன்படுத்திக்கிறார் இல்லையா அன்புக்குரியவர்களே. தனக்குள்ளார இந்த பயத்தை புறம்பே தள்ளிட்டு தைரியமாக வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய, ஏன்னா இவர் நாலேஜ் உள்ள ஒரு மனுஷன், ஐஸ்வர்யவான் இல்லையா. அதனால இவர் என்ன பண்றாரு சொல்லி பார்க்கும்போது இப்ப சரீரத்தை வாங்க ரொம்ப என்ன பண்றாருன்னா முன் வந்து வச்சுக்கிறார். சரி, இவரை குறித்து சரித்திரத்தில் பின்னாடி பைபிளில் இல்லை பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு, ஆனால் சரித்திரத்தில் பார்க்கும்போது இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன். வெளியெல்லாம் போய் என்ன பண்ணக்கூடியவர், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர். ஆனால் என்ன பிஸ்னஸ்னு தெரியாது. அடுத்து இவர் என்னன்னு சொல்லி நான் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணதுனால இவர் தண்டனை அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சரித்திரத்தில் இவரை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லணும். தண்டனை அடைஞ்சா நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது. உத்தரவுப்படுவது நல்லது அன்புக்குரியவர்களே. அப்ப கடைசி நேரத்தில் கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டு தனக்கான விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு தண்டனையும் வாங்கியிருக்காரு அப்படின்னா யார் அப்படின்னா உண்மையிலே தேவனுடைய பார்வை மேல இருக்கிறத பார்க்கணும் இல்லையா. சரி, இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பிசினஸ் மேனா இருந்ததுனால என்னுடைய பிசினஸ் பாதிக்கும்னு சொல்லி என்ன பண்ணல, அவர் நினைக்கல. அடுத்து ஆலோசனை சங்கத்தை விட்டு நீக்கிடுவாங்க என்னைய அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, அந்த எண்ணமும் வரல. அதே சமயத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஐஸ்வர்யனை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா. வாலிபனாகி ஐஸ்வர்யன் ஒருத்தர் வரார், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கு என்ன செய்வேன்னு கேட்கிறார். அப்படி கேட்கும்போது உனக்கு உண்டானதை விட்டு தரித்திரனை கொடுன்னு சொல்றார். அதுக்கு மனசு இல்லாம அந்த ஐஸ்வர்யன் பணக்காரனா இருந்ததுனால போய்விட்டார். ஆனா இந்த ஐஸ்வர்யவான் என்ன கொடுத்திருக்காரு தெரியுமா அன்புக்குரியவர்களே, தனக்கு இருந்த கல்லறை என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்திருக்காரு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்த ஒரு காரியத்தை வச்சு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. யோசேப்பினுடைய கல்லறையை அவர் கொடுத்திருக்கார். ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்படாத கல்லறைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக என்ன பண்ணியிருக்கார், கொடுத்திருக்கார். ஏன்னா மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள்லாம் தனக்கென்று பிரத்யேகமாக விசேஷமாக கல்லறைகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிட்டோம். கொஞ்சம் பணக்காரன்னா சின்னதாக கட்டியிருப்பான், பெரிய பணக்காரன்னா ஒரு ரூம் மாதிரி இருப்பார். கீழே இறங்கி போய் அதை என்ன பண்ணியிருப்பாங்க, அருமையாக அமைச்சு அதை வச்சுருப்பாங்க, ஒரு கல் வச்சு மூடியிருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, இதே மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அன்புக்குரியவர்களே பாருங்க, அது மட்டும் இல்லை, வெல்த்தியான ஆள் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அறிமுகமானவர். அதே சமயத்தில் இந்த கல்லறையை இவருக்கு கொடுத்துட்டோம்னா எனக்கு எங்கேன்னு சொல்லி என்ன பண்ணவே இல்லை. நம்மளாம் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே, யாரையும் பற்றி தப்பாக பேச மாட்டேன் நான். அவங்க திராணிக்குப்படி தான் கொடுக்குறாங்க. ஆனாலும் கூட நம்மளாம் இந்த அளவுக்கு இல்லை. அதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அன்புக்குரியவர்களே. அடுத்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட், இந்த சப்ஜெக்ட் எடுக்கிற நோக்கமே இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்னும் பஸ்காவை அனுசரிக்கல. நைட்டு பஸ்கா, பிணத்தின் மேல கை வச்சா பஸ்கா அனுசரிக்க முடியாது. 7 நாள் திட்டு. பஸ்கா அனுசரிக்கலன்னா நியாயப்பிரமாணத்தின்படி சபிக்கப்பட்டவன். 2 ஆப்ஷன் தான் உண்டு. ஒன்று வெளிநாடு போயிருக்கணும், வெளியூர் பிரயாணமாக போனால் என்ன பண்ண முடியாது இல்லையா. இப்போ 2ஆம் மாதம் தான் பஸ்கா அனுசரிக்க முடியும். நியாயப்பிரமாணத்தை தூக்கி ஓரமாக வச்சிட்டார். சரீரத்தை அடக்கம் பண்ணுறது தான் முக்கியமான வேலை. யாரு, யோசேப்பு மட்டுமல்ல, நிக்கோதேமும் சேர்ந்து. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு வைராக்கியமான நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிட்டு இருந்த 2 பேர் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த சரீரத்தை அடக்கம் பண்ண வச்சுருந்தாங்க அப்படின்னா என்ன ஒரு காரியம் நினைச்சுப்பாங்க. நம்மளாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்வோமா? சட்டத்தின்படி கரெக்டாக இருப்போம் அன்புக்குரியவர்களே. பாருங்க, இது என்ன 19ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னா படிக்க வேண்டாம், நமக்கு தெரியும். இவங்க 7 நாள் என்ன பண்ணுவாங்க, தீட்டு உள்ளவன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. பாருங்க, அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும், மேசியா எப்போ வருவார் அப்படிங்கிற கேள்வியோடு இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு காரியத்தை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ சரியான ஒரு சந்தர்ப்பம் வர்றதுக்கு தன்னுடைய கிரியை காட்டிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அன்புக்குரியவர்களே. சரி, இப்போ நிக்கோதேமை பார்ப்போம். நிக்கோதேம் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, யூதருக்குள்ளே அதிகாரி அவர். யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் நம்ம படிக்கும்போது யூதருக்குள்ளே அதிகாரியான அந்த ஒரு நிக்கோதேமு ஒரு பரிசேயன். அவர் என்ன பண்ணினா, ஒரு ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து ஒரு சாட்சி ஒன்று கொடுக்குறார். ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வரல அப்படின்னா இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் என்ன பண்ண முடியாது, அதிசயங்கள் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. என்ன அதிசயத்தை பண்ணார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2ஆம் அதிகாரத்தில் கானாவூர் கல்யாணம். இது பிரசித்தி பயங்கரமான அந்த ஏரியா முழுவதும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. இப்படி ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கார், பிறந்திருக்கார்.
அதை பார்த்து தான் இங்க வந்து சொல்றாரு, நீங்க தேவனிடத்திலிருந்து வரலாம் இப்படிப்பட்ட காரியத்தை என்ன பண்ண முடியாது, நீங்க செய்ய முடியாது சொன்ன உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இவருக்கு பயம். நைட்ல வர இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய விஷயத்தை உள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்டார்ட் பண்றார். இவரும் ஒரு ஆபீசர், ஒரு அதிகாரியா இருக்கிறவர், அதே சமயத்துல ஒரு ஆட்சி யூதர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆலோசனை சங்கத்துல ஒரு நிர்வாகியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், நியாயப்பிரமாணத்தை படித்தவர், தேவனுடைய ராஜ்யம் பற்றி எதிர்பார்த்தவர் இவரும் கூட. அன்புக்குரியவர்களே, அடுத்தது நம்ம பார்க்கும்போது இவர் வந்து டவுட் கேட்கிறார், டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு தான் வர்றார். டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நைட்டில் வர்றார், நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர் சொல்லி விட்னஸ் பண்றார். அப்படி சொல்லும்போது இப்போ இந்த காரியத்தை வந்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாரு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கார். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா மறுபடியும் பிறக்கிறத பத்தி பேசுறாரு ஆண்டவராக இயேசு. அவரே என்ன பண்றாருன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிவுல கன்க்ளூஷன் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது இப்ப வராது, இன்னும் நான் மரிக்கணும். மரிக்கிறது எப்படி சொல்றாருன்னா, இன்னும் மூழ்க வேண்டிய இன்னொரு ஸ்நானம் என்ன பண்ணுது இருக்குது. அதுதான் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அதுதான் மரணம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கணும், உயிர் தெழணும், சீசருடைய கோர்ஸ் முடியணும். இது எல்லாம் நடந்து முடிஞ்ச பின்னாடி தான் தேவனுடைய ராஜ்யம் வரும் அப்படிங்கிறத சில ஓமைகளால் அவர் சொல்லியிருக்கணும் அவருக்கு. அதனால அவர் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்லி கர்த்தர் பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை ஒன்று இந்த நிக்கோதேமிட்ட சொல்றார். அது என்னன்னு அப்படின்னா, சர்ப்பமானது வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் என்ன செய்யப்படணும், 3:14 நினைக்கிறேன், அந்த 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தான் அவர் பேசுறார் இல்லையா. பாருங்க, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கார், யார்கிட்ட சொல்றார், நிக்கோதேமிட்ட தான் சொல்றார். அந்த உரையாடல் போயிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கிறோம் இல்லையா, மனப்பாட வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறத யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட மரணம் மரிக்கணும், அவருடைய மரணம் உயர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது நிக்கோதேமுடைய மைண்ட்ல என்ன ஆகிட்டே இருக்கு, நின்றுட்டே இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதனாலதான் ஒருவேளை ஆண்டவருடைய மரணத்தின் போது நிக்கோதேமு உணர்த்தப்பட்டு தான் இந்த ஒரு காரியத்தை பண்ணார் அப்படின்னா ஒருவேளை இருக்கலாம். அதனாலதான் சுகந்த வர்க்கத்தை எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா அங்க வாரார்த்தலை நம்ம பார்க்கிறோம். இப்ப யோசேப்பு நிக்கோதேமு 2 பேரும் சேர்ந்து நிறைய ஒற்றுமைகள் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய பிரசங்கத்தை நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். இவங்க பர்சனல் லைஃப்ல வரக்கூடிய பாதிப்புகளை ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரத்தை அடக்கம் பண்றதுக்கு துணிச்சலா என்ன பண்றாங்கன்னா வர்றாங்க. அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்லி பாருங்க, ஒரு இடத்துல இந்த நிக்கோதேமு நின்றுருக்கார். எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அன்புக்குரிய சொல்லி அவர் ஒரு விஷயத்தை ஆண்டவர் செஞ்சு பேசின விஷயத்தை ஹைலைட் பண்றார். எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதல் படிக்கும். யோவான் 7ஆம் அதிகாரம் 44 முதல். அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதான் இருந்தார்கள், ஆகிலும் ஒருவரும் அவர் மேல் கை போடவில்லை. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரிடத்திற்கும் பரிசுகளிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவர்கள் பவித்திரமாக அந்த மனுஷன் பேசுவது போல ஒருவரும் ஒரு காலம் பேசினது என்ன பண்ணல, பேசலன்னு சொன்ன உடனே அங்க இருந்தவங்க கேட்காங்க, நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு விட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு பக்கத்துல இருக்கிறார் யாரு, நிக்கோதேமு. என்ன பதில் சொல்றார் படிங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து படிங்க. ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவரும் ஆகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிவதற்கு முன்னே அவனை ஆண்டவருக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். எப்படிப்பட்ட கேள்வி பாருங்க. இல்லை நானும் கேட்டேன், நைட்டு ஒரு நாள் போனேன், அவர் ரொம்ப தான் நல்லா பேசுகிறான்னு சொன்னால் கோவம் வந்துடும். நியாயப்பிரமாணத்தை எடுத்து முன்னாடி ஒருத்தர் என்ன செய்ய போகிறான்னு தெரியறதுக்கு முன்னாடி அவன் பேச்சை கேட்டு நியாயப்பிரமாணத்தின் படி தீக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் ஆஃப் ஆயிட்டாங்க எல்லாரும். அதனால அந்த பேசுகிற சொல்லு. அப்போ இவங்க கேட்குறாங்க, நீயும் கலிலேயனா? அப்படி விடலை.
இல்லையா அன்புக்குரியவர்களே? அப்ப இயேசு கிறிஸ்துவ அவருடைய வார்த்தைகளை கேட்கறத என்ன பண்றாங்க? மைண்ட் எப்படி இருக்கு? நிக்கதேமுடைய மைண்டு அக்செப்டட், ஆண்டவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நிக்கதேமிட்ட இருந்திருக்கு அன்புக்குரியவர்களே. இப்ப பாருங்க, இப்ப இந்த காரியம் நடக்கும்போது என்ன நடக்கும் சொல்லி நாம் பார்த்தோம்னா, நிக்கதேமு இந்த இடத்துல தன்னால் இயன்றதை என்ன பண்ணியிருக்காருன்னா செஞ்சிருக்கார். அந்த தன்னால் இயன்றது எவ்வளவுன்னு என்ன பண்ண போறோம்? கணக்கு போட்டு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ரொம்ப எளிமையானவர்கள் அழைச்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல அநேகர் பின்பற்றி இவரை வந்தாங்க இல்லையா? தங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, தங்களுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் இரண்டையும் தூக்கி போட்டுட்டு நாங்களும் இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் தான் என்பதை இந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்க? நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க இல்லையா? ஒரு வசனம் படிக்கலாம். இதே மாதிரி வந்தவர் தான் யார் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின் வைராக்கியத்தை தூக்கி தூர போட்டுட்டு, நானும் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்த, இந்த பட்டணத்தில் இல்லையா கமாலையுடைய பாதப்படியில் வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். யாரு? பவுல் இல்லையா அன்புக்குரியவர்களே? பவுல் வரதுக்கு முன்னாடியே நிக்கதேமு என்ன பண்ணிட்டார்? இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி ஊழியம் பண்ணிருப்பாங்க நினைச்சு பாருங்க. அதுக்கு அதிகமா அறிவத்தியா ஊரான யோசேப்பு குறிச்சோ அல்லது நிக்கதேமு குறிச்சோ எங்க அதிகமா கிடையாது இல்லையா அன்புக்குரிய சொல்லு. இப்படிப்பட்ட பரிசேயர்கள் ஆண்டவரால் ஈர்க்கப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல யோசேப்பும் யார்தான்? தான் பெற்றுக்கொண்ட அந்த நியாயப்பிரமாணத்தில் ரொம்ப வைராக்கியமா இருந்தவர் தான் இல்லையா அன்புக்குரியவர்களே? இவங்க ரெண்டு பேரும் இவங்க சொன்ன செயலால இவர் தான் மேசியான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெகனைஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரெகனைஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, மறைமுகமா சீசர்களா என்ன பண்ணிட்டு மாத்திட்டு சொல்லிடணும். சரி, இது குறித்து அதுக்கு அடுத்த என்ன நடக்கும் அப்படிங்கிற குறித்து நான் என்ன பண்ணல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டும் யூதர்கள் ரோமர்கள் ரெண்டு பேருக்குமே பிரச்சனை. இந்த பிரச்சனை குறித்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணல, கவலைப்படலன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. வசனத்துல படிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 2 முதல் வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, நீங்க நல்லா கவனிங்க. வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயின் ஆசனத்தில் என்ன பண்ணிருக்காங்க? உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கை கொண்டு நீங்க செய்யுங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க கை கொண்டு என்ன பண்ண மாட்டாங்க? நடத்த மாட்டாங்க. நீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க செய்யுங்க. அதே சமயத்தில் அடுத்து அவர்கள் செய்தியின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். என்ன சொல்றாருன்னா, நிறைய பேசுறாங்க ஆனா கிரியை இல்லை. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தோம்ல, ஒரு குரூப் கறி வாங்கி வைக்கிறவங்க. அவங்களும் அதே மாதிரி தான். நிறைய வசனத்தை மனப்பாடமா பேசுவாங்க, மணிக்கொருக்க பேசுவாங்க. 40 நாள் கறி சாப்பிடாம இருந்தாங்க. நாளைக்கு வரைக்கும் பயங்கரமா சிறுமையின் அப்ப சாப்பிடுவாங்க கஞ்சி வச்சு இல்லையா? அந்த WCC முக்குக்கு போனால் தெரியும், வண்டி வண்டியாக விற்பாங்க. எவ்வளோ பெரிய தூக்கு கொண்டு போனாலும் அந்த தூக்கில் என்ன பண்ணுவாங்க? கஞ்சி கிடைக்கும். அதை வாங்குறதுக்கு ஒரு கூட்டம். அதை வாங்கி சாப்பிட்டா பயங்கர ஆசீர்வாதம்ங்கிற நம்பிக்கையில் இல்லையா பயங்கரமாக நிற்பாங்க. அன்புக்குரியவர்களே பாருங்க, இப்படிலாம் இருந்தவங்க அன்புக்குரியவர்களே. ஆனால் கிரியை என்ன பண்ண முடியாது, அவங்களால செய்யுங்க. அப்போ இப்போ நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் இந்த மாதிரி மனிதர்கள் மத்தியில் நீங்க பார்க்கும்போது இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற காட்டை என்ன பண்ணா வச்சிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ யோசேப்பு மெல்லிய துப்பட்டி எடுத்து வந்து சரீரத்தை சுட்டுகிறார். வெள்ளை போலம் கரிய போலம் என்ன பண்றாருன்னா, சுகந்த வர்க்கத்தை என்ன பண்றாங்கன்னா அந்த அடக்கம் பண்ற இடத்துல என்ன பண்றாங்கன்னா வைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது நம்ம திருவிழியத்தில் படிக்கும்போது இந்த 100 ராத்தல் அப்படிங்கிறது எவ்வளவு எடை அப்படின்னா 30 கிலோ. வெள்ளை பழமும் கரிய பழமும் எவ்வளவு? 30 கிலோ. 30 கிலோ தூக்கிட்டு எவ்வளோ தூரம் மனுஷன் நடக்க முடியும்? 5 கிலோனா ஈஸியாக தூக்கிட்டு போகலாம். ரொம்ப கஷ்டம். இன்னும் விசேஷமான விஷயம் என்ன தெரியுமா? 30 கிலோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எடையில பாதி. நிறுத்தலாம் கொண்டு வரல, வாங்கி கொண்டு வந்துட்டாங்க. கணம் பெற்ற ராஜாவுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அடக்கம் நடக்கும் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி இருந்துச்சு? முன்னணியில் கடத்தி இருப்பாருங்க, நீங்க போய் பாருங்க, இவ்வளவுதான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் எப்படி இருந்துச்சு? பிறக்கும் போது ஏழ்மையா பிறந்தாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவான் கூட என்ன பண்ணிட்டார்? ஐஸ்வர்யவான் பிதாவாகிய தேவன். இங்க ஐஸ்வர்யவான்கள் வந்து என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து சரீரத்தை
கனப்படுத்துறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரியவர்களே. சரி, இப்போ நம்ம பார்க்கும்போது நிக்கோதேமு இவ்வளவு பெரிய காரியத்தை 30 கிலோ தூக்கிட்டு வந்தார் இல்லையா, அதனுடைய எடையினுடைய மதிப்பு இன்றைக்கு பணத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒண்ணுமே கிடையாது, வெறும் 7.5 லட்சம் தான். நிக்கோதேமுடைய கான்ட்ரிபியூஷன் 7.5 லட்சம் ரூபாய். வாழ்நாள் முழுவதும் நம்ம கொடுத்தா அவ்வளோ ரூபா வருமானம் இல்லையா? அது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பினுடைய கான்ட்ரிபியூஷன் ஒருவனும் ஒரு காலும் வைக்கப்படாத கல்லறை. இது பெருசுதான் அன்புக்குரியவர்களே. பாருங்க, புதிய கல்லறை தோட்டம் இவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு ராஜாவை அடக்கம் பண்ணது போல என்ன பண்ணிட்டாங்க. ஏன்னா மனுஷகுமாரன் என்ன செய்யணும், உயர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, தன்னுடைய விலை மதிப்பு இல்லாத ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இவங்க செஞ்சது அவ்வளவு பெரிய விஷயமானு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, ஆமா, ஏன்னா அநேகர் ஆண்டவரை விசுவாசிச்சாங்க, அநேகர் மனம் திரும்பினாங்க, அநேகர் சுகத்தை பெற்றுக்கிட்டாங்க, குணமாக்கும் வரங்களை பெற்றுக்கிட்டாங்க, குணமானாங்க, ஆண்டவரை விசுவாசிச்சாங்க, தாவீதின் குமாரனே அப்படின்னாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இவங்க பெற்றிருக்காங்க. அப்படின்னா முன்குறித்தல் இல்லாமல் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்கள் இல்லையா? பாருங்க, வசனத்தை நீங்க படிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 35 முதல். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். அப்ப உபதேசத்தில் நிலைத்திருந்தாதான் யாரு? சீசர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உபதேசத்தில் நினைச்சிருந்தாரா நிக்கோதேமு? அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க இல்லையா? தனக்கு உண்டானது எல்லாம் கொடுக்குறாங்களா? பாருங்க, அந்த உபதேசத்தில் நினைச்சிருக்காங்க சொல்லி நம்ம பார்க்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஆகிலும் அதிகாரிகளும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதிகாரிகள் நிறைய என்ன பண்ணிருக்காங்க, அவரிடத்தில் விசுவாசம் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் ஜெபஆலயத்துக்கு புறம்பாகாத படிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணவில்லை. என்ன பண்ணலையா? நோ, எனக்கு இமேஜ் தான் முக்கியம் இல்ல அன்புக்குரிய சகோதரர்களே. கடைசியில வந்தாங்க 2 பேர், கச்சிதமா என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய வேலையை செஞ்சுட்டாங்க. யூதர்கள் நிமித்தம் வெளிக்காட்டாம கடைசியில பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் யாராலும் நிறைய பேர் விசுவாசம் வச்சாலும் கூட கடைசியா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த காரியத்தை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. சரி, யார் தான் இதை பண்ணிக்கணும் அப்படின்னா சீசர்கள் தான் பண்ணிக்கணும். இப்ப இவங்களுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு அவங்க 2 என்ன பண்ணிட்டாங்கன்னா பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஒரு வசனம் படிங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. யோவான் 20:19. யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடிந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால், யாரு? சீசர்கள் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இவங்க எல்லாம் செய்ய வேண்டிய அந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பதிலா பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள 11 பேரும் அழகா உட்கார்ந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நலமா அப்படின்னு என்ன பண்றாரு, உயிர்த்தெழுந்து வந்து கேட்கறத வந்து நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. ஆனா உட்கார்ந்துருக்கிறது யாருக்காவது தெரியுமா இல்லையா? ஆனா இவங்க 2 பேரும் மட்டும் வந்து தனியா என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு காரியத்தை இவங்க பண்ணல அப்படின்னா இவ்வளவு நேர்த்தியாக நடந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் தான் அன்புக்குரியவர்களே. இப்ப நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் இயேசுடைய சரீரத்திற்கு கணம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை இவங்க 2 பேரும் பெற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தனக்கென வைத்திருந்த கல்லறைய யோசேப்பு என்ன பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது லட்சம் மதிப்புள்ளதாக இருந்தாலும் கூட அதை லட்சம்னு பார்க்காம நியாயப்பிரமாணத்தையும் பெருசா எண்ணாம இந்த இடத்துல அந்த ஐஸ்வர்யவான் என்று பாத்தீங்களா என்ன சொன்னாரோ அதை அப்படியே இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க. அந்த ஐஸ்வர்யவானுக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இவங்க 2 பேருமே செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் சும்மா சாதாரணமாக பண்ணலை, துணிஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க, அதை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். என்ன வசனங்களோட படிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் படிங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படி அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீடிகளில் சுற்றி கட்டினார்கள். பாருங்க, அப்ப நல்லடக்கம் பண்ணிட்டாங்க. கடைசியில கல்லர்களுடைய நிலைமை நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு நேர்ந்த முடிவை பார்க்கிறோம். உலகத்தினுடைய துன்மார்க்கனுடைய முடிவுக்கும் தேவனுடைய குமாரனுடைய முடிவுக்கும் நம்ம வித்தியாசத்தை நம்ம என்ன பண்றோம்னு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. நம்ம அதே தான் அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கணும். உலகத்தில் நிறைய பேர் ஐஸ்வர்யனா இருக்கலாம், அல்லது உலகத்தினுடைய துன்மார்க்கம் நம்ம பார்க்கிறோம், அவங்க நல்லா இருக்கிறத பார்க்கிறோம்.
நம்மளோட அவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்ல மரியாதைக்குரியவங்களா இருக்காங்க, எல்லாம் ஈஸியாக கிடைக்குது இல்லையா அன்புக்குரியவர்களே? தேவன் நம்மளை விட்டுருவாரா? இந்த 2 பேரும் கல்லர்கள், அவருடைய முடிவு வேற, தேவனுடைய குமாரன் முடிவு வேற. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தால் யார் தான்? அவங்களுக்கும் தேவன் நல்ல விதமாக தான் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். அதில் 41ஆம் வசனம் படி, அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்தலானபடியினால் அந்த கல்லறை சபைமா இருந்தபடினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். அவ்விடத்துல என்ன பண்ணிட்டாங்க? பக்கமா இருந்ததுனால இயேசுவை என்ன பண்ணிட்டாங்க வச்சான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ப ரொம்ப நேரம் பிரயாணப்படலை, ரொம்ப அதிக பக்கத்திலே இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இயேசுக்கென்றே முன்குறிக்கப்பட்டு முன் ஆயத்தமாக தேவன் செஞ்ச வேலை தான் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இதுவாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்கள். அப்போ பாருங்க, இதுவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக அடக்கம் பண்ணப்பட்ட வரை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் வினாய் சொல்லி பார்க்கும்போது நிறைவேறி தீர்ந்தாச்சு இல்லையா? ஒரு வசனம் படிங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை படிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார். அத்தனை தீர்க்க தரிசனம் என்ன ஆயிடுச்சு? இப்போ கடைசியா எலும்புகள் என்ன பண்ணப்படல? முறிக்கப்படவில்லை அப்படிங்கிற தீர்க்க தரிசனம். வனாந்தரத்திலே மோசே சொன்ன மாதிரி இல்லையா? வனாந்தரத்திலே சர்ப்பமானது மோசேயினால் உயர்த்தப்பட்டது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா உயர்த்தப்பட்டிருக்கு இல்லையா? அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, லூக்கா 23ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்துல அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்து அடுத்து என்ன பண்ணா ஓய்வு நாளும் ஆரம்பம் ஆயிற்று. ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்குள்ளாக நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இல்லையா? இது எல்லாமே நிறைவேறி முடிஞ்சாச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் கைவிடலை. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சொல்றாரு இல்லையா? ஆனா இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ தேவன் என்ன பண்ணப்படலை? கைவிடல. தேவனுடைய திட்டத்தை கரெக்டாக செஞ்சு முடிச்சதுனால தேவன் ஐஸ்வர்யவானா என்ன பண்ணிட்டாருன்னா அவரை மாத்திட்டார் சொல்லி நம்ம பார்க்க வசனத்துல படிங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. யாரையும் ஏமாத்தல. அவருடைய வாயில் யாரையாவது ஏமாத்தணும், தன் பக்கம் இழுக்கணும்னு ஏதாவது இருந்துச்சா? இல்லவே இல்லை. அப்படி இருந்ததுனால அவர் மரிக்கும் போது எங்க இருக்கிறாரு? யார் அந்த ஐஸ்வர்யவான்? பிதாவாகிய தேவன் இல்லையா அன்புக்குரியவர்களே? அப்ப இந்த வசனம் கம்ப்ளீட்டா நிறைவேறி முடிஞ்சிருச்சு. மரியாதையான ஒரு அடக்கம். இதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டவர்கள் கடைசியா வந்த இந்த 2 சீசர்கள் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய சரீரத்துக்கு கணம் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இவங்க 2 பேரும் பெற்றுக்கொள்வது போல நமக்கு ஏன் அவங்க 2 பேரோட நம்மளை கம்பேர் பண்றோம்? அவங்களும் கடைசியா வந்தாங்க, நம்மளும் முடிவு காலத்தினுடைய கடைசியில் என்ன பண்ணியிருக்கோம்? வந்திருக்கோம் இல்லையா? அது போல அவருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பெற்றிருக்கோம். அந்த வாய்ப்பை சீசர்கள் பெற்றாங்க இல்லையா? புது உடன்படிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பம் சரி அந்த ரத்தத்தை கொடுக்கும் போது அடையாளமாக அதை பெற்றுக்கொண்டவங்க சீசர்கள். இது அதே வாய்ப்பை என்ன பண்ணிருக்கோம்? நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம்? இதை அனுசரிச்சுக்கோ அன்புக்குரியவர்களே. பாருங்க, இப்ப இருக்கும் போது அன்புக்குரியவர்களே, இது கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். இதை நம்ம கனப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய சிந்தை இருக்குதா? கடந்த செவ்வாய்க்கிழமை நம்ம பண்ணோம் இல்லையா? சரி, இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம். எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, இன்னைக்கு 2 நாள் ஆயாச்சு, புதன் போய் வியாழக்கிழமை ஆயாச்சு. இன்னைக்கும் நம்ம சரீரத்தை அந்த மரணத்தை குறித்தான காரியத்தை தியானிக்கணுமா அல்லது கூட்டம் கூடணுமா? இல்லையா? இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, இப்பவே இருந்துட்டு நம்ம இது பண்ணணுமா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா அடுத்த நாளே முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒவ்வொரு நாளும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம எப்ப மரிப்போம் நமக்கு தெரியாது. அதனால இன்னொரு காலம் இருக்கு, இன்னும் நாள் இருக்கு, இன்னும் 1 வருஷம் இருக்கு, அப்ப பார்க்கலாம், அப்ப நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? நம்ம
பின்வாங்கினவர்களாக இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, ஏற்ற சமயம் வரும்போது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புக்கு நிக்கோதேமுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இந்த வாய்ப்பை வாழ்நாளில் கடைசியா பெற்றிருக்கிற நம்ம என்ன பண்ணிக்கணும்? அழகா பயன்படுத்திக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ண நினைச்சதுனால தான் எத்தனை சேர் இப்போ காலியா இருக்கு. சில சூழ்நிலை சில பேர் வெளியே போயிருக்கிறாங்க. எல்லாரும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. வந்தாங்க, அனுசரிச்சாங்க, கிளப்பிட்டாங்க இல்லையா? நாம அந்த மாதிரி இருக்கிறோம். ஒரு சில பேரா இருந்தாலும் வைராக்கியம்னா என்னன்னு சொல்லி நம்ம காமிக்கணும். யூதர்கள் இருக்காங்க இல்லையா, தேவனை பற்றிய விஷயத்துல, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய விஷயத்துல அவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது. வைராக்கியத்துல நம்ம தேவனை பற்றி அறிஞ்சிருக்கோம் இல்லையா, நம்மளாம் ஒண்ணுமே தேவனுக்கு மரியாதை கொடுக்கிற விஷயத்துல அவங்களுக்கு கம்பேர் பண்ணவே முடியாது. அவ்வளவு கணக்கு கொடுப்பாங்க தேவனுடைய நாமத்துக்கு, அவருடைய வசனத்திற்கு, அவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு. மிக பெரிய ஒரு மாம்சத்தில் இருந்து அவங்க செய்யக்கூடிய விஷயம், அவ்வளவு பெரிய கனம் கொடுக்கக்கூடியவங்க. ஆனா அவ்வளவு பெரிய விஷயத்தை இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரிஞ்சுட்டு அந்த அளவுக்கு நம்ம கனப்படுத்துறோமா? ஒரு ஆராதனை விடாம வர்றோமா? ஆண்டவர் சொன்ன ஊழியத்தை விடாம செய்யறோமா? அன்புக்குரியவர்களே, அதை கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆயிரும். அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடும். வைராக்கியம் இன்னும் அதிகமா இருக்கும். பக்தி வைராக்கியம் இன்னும் அதிகமாகும். அன்புக்குரியவர்களே, இதை ஒருபோதும் பொய்மானத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறவே நம்ம கூடாது. அன்புக்குரியவர்கள், அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். அதான் நம்ம பார்த்தோம், நம்ம ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? சகோதர ஐக்கியத்தை குறித்து அங்க பேசுறார். அன்புக்குரியவர்களே, இல்லையா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அப்ப பாடுகள், பலி, மரணத்தை நம்ம என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது? அன்புக்குரியவர்களே, நம்ம மறக்கவே கூடாது. ஏன்னா நாம் கிறிஸ்துவனுடனே ஐக்கியப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அது அடுத்த நாள் மட்டுமல்ல, அதுக்கு அடுத்த நாள் மட்டுமல்ல, எப்போதுமே வாழ்நாள்ல நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய பிள்ளைகளா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஸோ இதை அவங்க ரெண்டு பேரும் எப்படி கடைசியாக வந்து இணைந்தது மாதிரி நம்ம கூட கடைசியாக வந்திருக்கிறோம். அவங்க மாதிரி நம்ம கொடுக்கலாம் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்த இல்லையா, நேரம், காலம், செல்வம், செல்வாக்கு, கல்வி, ஆரோக்கியம் அப்படிங்கிறத வசனம் படிக்கிறோம் இல்லையா, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவப்பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை செய்யலாமா? தாளந்த கொடுக்கறதுல நீயா நானான போட்டி போடணும். அன்புக்குரியவர்களே, அப்படி இருந்தோம்னா நிச்சயமாக அந்த சீசர்கள் வரிசையில் நம்மளும் என்ன பண்ணிடலாம், வரலாம். இப்படியாக தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்ன செய்யப்பட்டிருக்கு? மரணத்தில் அடக்கம் பண்ணப்பட்ட விஷயத்துல மோசே சொன்னது மாதிரி வனாந்தரத்திலே சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவான். அன்புக்குரியவர்கள், இல்லையா? தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.